ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் சுபைதா. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய தங்கச்சியோட நீட் எக்ஸாம் போன விலாக் தான். லாஸ்ட் விலாக்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சென்னை டு தேனி ட்ராவல் பண்ணியிருந்தேன். என் தங்கச்சிக்கு வந்து எக்ஸாம். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே செம்ம டென்ஷனாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா எல்லாருமே நாங்கள் எங்கே போயிட்டோம் அப்படின்னா மதுரை போயிட்டோம். மதுரையில் எங்கள் அக்கா வீடு இருக்குது. அக்கா வீட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு எங்கே சென்ட்ரு போட்டிருந்தாங்கன்னா மதுரை தான். அக்கா வீட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி காரில் மார்னிங் இட்லி சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து கிளம்பிட்டோம். செம்ம வெயிலுங்க. காரில் திடீர்னு ஏசி வேறு ஒர்க் ஆகலை. ஸோ ஏசியுமே போடலை. நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான் எங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். இடையில வந்து கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற ஒர்க் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்பாவும் தங்கச்சியும் போயிட்டு அப்படியே வந்துட்டு ஹெட்செட்டில் வந்து அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேவும் அந்த பிக்சர் ஓட்டுறது, அந்த தம் பண்ணுறது, சைன் பண்ணுறது எல்லாமே வந்து என் தங்கச்சி சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தா. நானும் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. கூகுள் மேப்பை நம்பினா நம்மளை நடு ரோட்டில் நிப்பாட்டுறோன்றது உண்மை தான். கூகுள் மேப்பை நம்பி தான் நாங்கள் போனோம். பட் கொஞ்சம் சுற்றுற மாதிரி தான் இருந்தது. பட் டைமிங்க்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே எப்போ வந்து என்டர் அப்படின்னா 11:30 to 1:30 வரைக்குமே நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகிறோமோ நம்ம மைண்டு காமாக இருக்கும். அந்த மாதிரி தான். நாங்கள் ஒரு 11:20க்கு அங்கே வந்து போயிட்டோம். போனால் பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே உட்காந்தாங்க. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே பக்கத்தில் ஸ்டால் போட்டிருந்தாங்க. லெமன் ரைஸ் வாங்கிட்டு நானும் என் தங்கச்சி மட்டும் லெமன் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்பா அம்மாவுக்கு வந்து தயிர் சாதம் அக்கா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க வெயிலுக்காக. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு தங்கச்சிக்கு போய் ஹால் பார்த்தோம். ஹால் பார்த்துட்டு அவளை உள்ளே அனுப்பினேன். எனக்கே உள்ளே வந்து பயங்கரமாக பயமாக இருந்துச்சு. உள்ளே போகிற பிள்ளைங்களாம் பார்த்தா எனக்கு ஐயோ இந்த பொண்ணுங்களாம் நல்லா எழுதிட்டு வரணுமே பசங்களாம் அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. அப்புறம் பேக் சைடில் போயிட்டு போய் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு தங்கச்சியை அனுப்பி வச்சாச்சு. ஒரு 11:45 12க்குலாம் அவன் வந்து உள்ளே போயிட்டா. ஸோ நான் அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் மச்சான் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெனி போயிட்டாங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த நெடக்கல்ல அப்பாவுக்கு சர்பத் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அம்மா வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அம்மா எதுவுமே சாப்பிடலை. எங்கள் அப்பா பார்த்திங்களா எப்படி வாழைப்பழத்தை வந்து மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. நிறைய எறும்பு இருந்தது. தெரியாமல் எறும்பு புத்து இருக்கிற இடத்துல நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ அப்பா வந்து வாழைப்பழத்தை எடுத்து அந்த மேலே மாட்டி விட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸும் ஒரு துண்டு பெட்ஷீட்டு துணி எல்லாத்தையுமே விரித்து அங்கங்கே மரத்துக்கெல்லாம் நிழலுக்கு உட்காந்துட்டாங்க. ஆனால் நம்ம சென்னை எவ்வளவோ பரவாயில்ல. மதுரை கூட கம்பேர் பண்ணுறப்போ சென்னையை விட எப்பவுமே சொல்லுவாங்கள்ல நம்ம சென்னையில் தான் பயங்கரமாக வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம மதுரையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது வெயில். அப்படியே இடையில வந்து ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ லெமன் ரைஸ் சாப்பிட்டனால என்னால் தயிர் சாதம் சாப்பிட முடியல. ஸோ அம்மா ஒரு ஆப்பிளாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு ஆப்பிள் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். வெயில் பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு வெயில் அடிச்சது. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 hours ஓட்டிட்டோம். நாங்களும் 3 hours 6 hours கிட்ட ஓட்டிட்டோம். கடைசியாக வந்து 5:20க்கு பெல் அடித்தாங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே போயிட்டு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்களாம் ஒன்றா வந்து வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனால் யார் முகத்துலேயுமே சந்தோஷம் இல்லைங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் பிள்ளைங்க என்ன எக்ஸாம் ஒழுங்காக எழுதலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எழுதிட்டு வர்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு வேதனை எப்படி இருக்கும். நம்ம இவ்வளோ படித்து ஒழுங்காக எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சிக்கு இது செகண்ட் அட்டெம்ப்ட் தான். பட் பரவாயில்ல, உடனே எதுவுமே கிடச்சிடாதுல்ல. என் தங்கச்சி வந்து டபுள் மைண்டடாக வந்தாங்க. நல்லா எழுதியிருக்கே ஆனால் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டடாக வந்தாங்க. அப்பா வந்துட்டு எதனாலும் பார்த்துக்கலாம் வாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோ ஏறி நாங்கள் வந்துட்டோம். மச்சானுக்கு வேலை இருந்தனால மச்சான் வரல. ஸோ ஆட்டோ ஏறிட்டோம். நாங்கள் போயிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு கடையில் உட்கார வச்சு அன்றைக்கி என்னோட ஏற்றிட்டு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அகெயின் ஒரு பஸ்ஸு. ஸோ நாங்கள் ஸ்ப்ளிட் ஆகி தான் வந்தோம். நான் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து பஸ்ஸு கிடையாது. காரில் வந்து மார்னிங் மச்சான் விட்டனால எங்களுக்கு தெரியல. ஈவினிங் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி நாங்களே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஆட்டோவில் ஒரு கோட் எழுதியிருந்தாங்கங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சொந்தங்களை மட்டும் நம்பாது. லைக் அந்த மாதிரி எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லை. சொத்தை அழிஞ்சாலும் சொந்தங்களை மட்டும் நம்பாதே. செம்மல்ல அந்த வேர்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே அக்கா நிறைய ஃபிஷ்ஷு நண்டு இது எல்லாமே குக் பண்ணி வச்சுருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.